புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். நூல் பிரிவு 10. இயேசுவின் உயிருள்ள வார்த்தைகள் 13 முதல் 16 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது: கொரேசின் நகர ஐயோ உனக்கு கேடு! பெத்சாயா நகரே ஐயோ உனக்கு கேடு! ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்ததால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் மாறியிருப்பர். எனினும் தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாக இருக்கும். கப்பர்நாகுமே, நீ வானளவ உயர்ந்துள்ளவையோ? இல்லை, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். உங்களுக்கு செவி சாய்ப்பவர் எனக்கு செவி சாய்க்கிறார். உங்களை புறக்கணிப்பவர் என்னையும் புறக்கணிக்கிறார். என்னை புறக்கணிப்பவர் என்னை அனுப்பியவரையே புறக்கணிக்கிறார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் எனக்கு பிரியமான அன்பு நெஞ்சங்களே, இன்றைய வாசகங்கள் நம்மை தனிப்பட்ட முறையில் மனம் திரும்ப அழைப்பு விடுப்பது மட்டுமல்லாமல் நமக்கு இருக்கும் சமூக பொறுப்புகளை பற்றியும் சிந்திக்க இன்றைய நாள் வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. மனம் திருந்தாத நகரங்களை இயேசு கண்டிப்பது நமது சமூக பொறுப்புகளை புறக்கணிப்பதின் விளைவுகளை நினைவூட்டுவதாக அமைகிறது. நம் உடனிருப்போரின் துன்பத்தை புறக்கணித்து கிறிஸ்துவை பின்பற்ற முடியாது. கடவுளின் கருணை தினமும் வேண்டும் என்ற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் நாம். கடவுளின் அன்பு மற்றும் மன்னிப்பு பற்றிய செய்தியை பகிர்ந்து கொள்வதே நமது நற்செய்தி அறிவிப்பு பணியாக இருக்க வேண்டும் என் அன்பு நெஞ்சங்களே. அமைதிக்கான தூதுவர்களாக, நல்லிணத்திற்கான கருவிகளாகவும் நாம் இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நாள் வாசகங்கள் வழியாக ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். தேவையில் இருப்போரை சந்தித்து அவர்களுக்கான நீதியை பெற்றுத் தருவோம். மனம் மாறி புதிய பார்வை பெற்றவர்களாய் நமது தனிப்பட்ட வாழ்விலும் சமூக வாழ்விலும் நற்செய்தியாய் வாழ்ந்திட உறுதியேற்போம். இந்த நாள் இறைவன் நமக்கு அழைப்பு விட்ட இந்த சிந்தனைகளோடு தொடர்ந்து இறைவனிடம் நாமும் நற்செய்தி பணியை இந்த உலகில் ஆற்றிடவும், நம் நற்செய்தியின் தூதுவரனாக வாழவும் இறைவன் நம்மை அழைக்கின்றார். நாமும் இறைவனுக்கு செவி சாய்ப்போம். அவரது அன்பு பணியை இவ்வுலகில் ஆற்ற முன்வருவோம்.